சத்தமா சொல்லமா ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடியினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த 8வது மாதத்தின் இந்த 3வது வாரத்தில் கூட ஆண்டவர் நம்மை நேசித்தது நிமித்தமாய் நம்மை ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் கூட தேவ பக்தி இல்லாமல் போகிறதற்கு காரணம் என்ன என்பதை கடந்த வாரத்தில் ஆண்டவர் 1வது பாகத்தை நம்மோடு பேசினார், இடைப்பட்டார். முதலாவது தேவ பக்தி இல்லாமல் போகிறதற்கு நமக்கு காரணம் என்ன என்பதற்கு முதலாவது அதிக பேச்சுக்களினாலே நாம் தேவ பக்திகளை இழந்து போகிறோம் என்று சொல்லி 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனமும் அதை தொடர்ந்து அநேக வசனங்களினால ஆண்டவர் நம்மோடு பேசினார், நம்மோடு இடைப்பட்டார். கூட இந்த நாளில் கூட அதை தொடர்ந்து இன்னைக்கு தேவ பக்தி இல்லாமல் போகிறதற்கு காரணம் என்ன என்பதை இந்த 2வது பாகமாக இன்றைய தினத்தில் கூட ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக, நம்மோடு இடைபடுவாராக. ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1வது நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனம் 6லிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். போதும் என்கிற மனதுடனே தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் கடவும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையினாலும் கண்ணியினாலும் மனுஷனுடைய கேட்டினாலும் அழிவிலும் அமிழ்ந்து இருக்கிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளினாலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட ஆண்டவர் தேவ பக்தி இல்லாமல் நமக்கு போகிறதுக்கான காரணத்தை 2வது காரணமாக பண ஆசையும் பொருள் ஆசையும் நமக்கு இருக்கிறதுனாலே நாம தேவ பக்தியை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நன்றாக அறிய முடிகிறது. ஹல்லேலூயா. இதில் 9ஆம் வசனத்தை நாம் நன்றாக கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் என்ன பண்றாங்களா? சோதனையினாலும் கண்ணியினாலும் மனுஷருடைய கேட்டினாலும் அழிவிலும் அமிழ்ந்து கிடக்கிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளினாலே விழுந்து போகிறார்கள். ஹல்லேலூயா. ஏன் இன்னைக்கு பண ஆசையும் பொருள் ஆசையும் நமக்கு இருக்கக்கூடாது? கிறிஸ்துவர்களாக இருக்கிற நமக்கு ஏன் இப்பேற்பட்ட காரியங்கள், ஏன் நமக்கு ஐஸ்வர்யமான காரியங்கள் நமக்குள்ள வேண்டாம் என்பதை இந்த வசனம் நமக்கு நன்றாகவே நமக்கு எடுத்து உரைக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நன்றாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? முதலாவது சோதனை அவங்களுக்கு. இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான்? இன்னைக்கு தேவனை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு என்ன பண்றான்? பண ஆசைகளை கொடுத்துடுறான், பொருள் ஆசையை கொடுத்துடுறான். இன்னைக்கு வேலைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தா என்ன பண்ணிடுறான்? உங்களுக்கு டபுள் சம்பளம், உங்களுக்கு என்ன பண்றோம்? உயர்த்தி கொடுக்கிறோம். நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளத்தோடு கூடிய என்ன பண்றோம்? ஓட்டி தரோம், அதை தரோம், இதை தரோம் சொல்லி ஜனங்களுக்குள்ள தேவனை தேடாம தேவ பக்திகளை இல்லாம இன்னைக்கு ஜனங்களை பண ஆசையினாலும் பொருள் ஆசையினாலும் பிசாசு காண்பித்து தேவனை கூட தேடக்கூடாதபடிக்கு, அவங்களை பக்தி வைராக்கியத்தில் கொண்டு வராதபடிக்கு பிசாசு இன்னைக்கு இழுக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் ஆலயத்துக்கு வந்தாங்களோ, எத்தனை பேர் ஆலயத்துக்கு போகலையோ என்பதை அவங்களே ஆராய்ந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நமக்கு பணம் முக்கியம்தான், ஆனால் பணமே நமக்கு முக்கியம் கிடையாது. ஹல்லேலூயா. பணம் நமக்கு முக்கியம்தான், ஆனால் பணமே நமக்கு
முக்கியமாக இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட நான் நன்றி சொன்னேன் இன்னைக்கு காலைல. ஆண்டவரே, எனக்கு அளவோடு அளந்து கொடுத்துறதுக்காக நன்றி. ஏன்னா ஒருவேளை நமக்கு பணம் அதிகமாக இருந்திருக்குமானால் நம்ம தேவனை என்ன பண்ணியிருக்க மாட்டோம், தேடி இருக்க மாட்டோம் இல்லையா? இன்னைக்கு குப்பமா அக்கௌண்ட்ல ஒரு 20 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா அதை எப்படி செலவு பண்ணலான்னு தான் யோசிச்சிருப்பாங்க இல்லையா? ஆராதனைக்கு வரணும்னு யோசிச்சிருப்பாங்களா? எல்லாரையும் தான் சொல்றேன், அவங்க மாத்திரம் இல்லை. இன்னைக்கு நமக்கு அக்கௌண்ட்ல ஒரு 1 கோடி ரூபாய் இருக்குதுன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்த ஊருக்கு போகலாம், எந்த இடத்துக்கு போகலாம், எந்த ஊரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இருதயம் தான் வருமே தவிர ஆராதனையில் நமக்கு தேவனை தேடணுன்ற ஒரு எண்ணம் நிச்சயமா வரவே வராது. ஹல்லேலூயா. 100ல் ஒருத்தன் இல்லைன்னா 2 பேர் அவன் தான் ஆண்டவரை எந்த சூழ்நிலையும் தேடுகிறவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த பண ஆசையும் பொருள் ஆசையும் ஒரு பொழுதும் என்ன பண்ணாது, நம்மை தேவனிடத்தில் கிட்டி சேர்க்கவே சேர்க்காது. ஹல்லேலூயா. பண ஆசை இருக்கிறவனுக்கோ இல்லை பொருள் ஆசையா இருக்கிறவனுக்கோ எப்பொழுதும் தேவனை தேட விடவே மாட்டாது. அதான் வசனம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் என்ன இருக்குது, வேறா இருக்கிறது. பணம் தான் வேறு. வேற வெட்டிட்டா என்ன ஆயிரும், மரம் அழிஞ்சிடும். அதை தான் அவன் பிசாசு என்ன பண்ணிருக்கிறான், பண ஆசையை இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள என்ன பண்ணிருக்கிறான், விதைத்து இருக்கிறான். பணத்துக்காக ஓடு ஓடு, இன்னைக்கு ஓடனா டபுள் சேலரி, ஆண்டவர்கிட்ட போனா சபைக்கு போனா இன்னைக்கு என்ன உனக்கு நன்மை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணுவான் பிசாசு, ஒவ்வொரு இருதயத்திலும் கலைகளை விதைத்து கொண்டிருக்கிறான் இல்லையா? ஆண்டவரோடு ஊழியம் செஞ்சவன் இருதயத்திலே கலையை விதைச்சிட்டான். நம்மெல்லாம் ஏமாத்துறோம். ஹல்லேலூயா. யூதாஸ் காரியத் ஆண்டவரை 30 வெள்ளி காசுக்கு காட்டி கொடுத்துட்டான். ஆண்டவரோடு ஊழியம் செஞ்சவங்க, ஆண்டவரோடு இருந்தவன், ஏசப்பா கூடவே பக்கத்துல உட்கார்ந்து பந்தி எடுத்தவன், அவரோடு ஊழியம் செஞ்சவன், அவரோடு என்ன பண்ணா எல்லா இடத்துக்கும் போனவன், அவனையே பிசாசு இன்னைக்கு வஞ்சித்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னா, நீங்களும் நானும் எம்மாத்திரம் என்பதை நீங்கள் ஆராய வேண்டியது அவசியமா இருக்கிறது. இன்னைக்கு உலக ஜனங்கள் பணத்திற்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். உனக்கு உடம்புல இருக்கிற தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் நீ ஓட முடியும். அதுக்கப்புறம் அந்த பணம் உன்னிடத்தில் இருக்காது. பணம் உன்னை காப்பாத்துது. ஆனால் நீ ஆண்டவரை நம்பி விசுவாசிக்கும் பொழுது உனக்கு தெம்பு இருக்குதோ, பலன் இருக்குதோ, சத்துவம் இருக்குதோ இல்லையோ, ஆண்டவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்பணும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, உங்களை நடத்துகிறது. அந்த பண ஆசையினால ஒருவேளை உங்களை பிசாசானவன் வைத்திருப்பான் என்று சொன்னா, எல்லா பண ஆசைகளும் என்ன பண்ணிடுங்க, இன்னைக்கோ வெறுத்துருங்க. ஆண்டவரே, நான் உங்களை தேடனா போதும், எனக்கு சாப்பிட்ற அளவு கொடுத்தா போதும், அடுத்த நாளை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. என்கிட்ட இருக்குதோ இல்லையோ, ஆண்டவர் சமூகத்தில் என்னை நடத்துவா இல்லையா? அதுதான் நமக்கு மிகவும் முக்கியமான காரியம். யோசேப்பை தன் சொந்த சகோதரர்களை என்ன பண்ணிட்டாங்க, துரத்திட்டான், வித்துட்டான் பணத்துக்காக இல்லையா? அந்த பணம்ன்றது நம்மை பாவத்தின் பாதையில தான் கொண்டு போய் தவிர எப்பொழுதும் நம்மை ஆவிக்குரிய ரீதியில நம்மை வளர்க்கவே வளர்க்காது. ஹல்லேலூயா. நம்மை விழ செய்யும். இது என்ன பண்ணுமா, ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவர்கள் சோதனையினாலும் கண்ணியினாலும் மனுஷருடைய கேட்டினாலும் அழிவினாலும் அமிழ்ந்து கிடக்கிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளினாலும் நம்ம என்ன பண்ணுகிறது, விழ செய்கிறது. இன்னைக்கு நம்மளை எழ செய்கிறது பணம் அல்ல, நம்மை விழ செய்கிறது தான் இந்த பணத்தின் காரியங்களாகவும் பொருளாசையின் காரியங்களாக காணப்படுகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம ஆராய வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. நம்ம நன்றாக கவனிக்க வேண்டிய காரியங்கள் அநேகமா இருக்கிறபடினால உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. மல்கியாவின் புஸ்தகம், மன்னிக்கணும், மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? மீகா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அதன் தலைவர்கள் பரிதானத்திற்கும்
நியாயம் தீர்க்கிறார்கள். அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு என்ன பண்ணார்களாம்? உபதேசிக்கிறார்கள். அதன் தீர்க்கதரிசிகள் பணத்திற்காக குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு, கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த நாள்ல நடந்து கொண்டிருக்கிறதா? இந்த நாள்ல நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் தான் இது. இன்னைக்கு ஆசாரியர்கள் விலை பேசி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு பணத்துக்காக தீர்க்க தரிசனங்கள் உரைத்து கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் எழுதப்பட்டதான தீர்க்க தரிசன வார்த்தைகள் இன்றைக்கு அநேக இடத்துல என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனி நிறைய ஊழியக்காரங்கள் சொல்லுகிறத கேட்கும் பொழுது மிகவும் வருத்தமான காரியங்கள். ஊழியக்காரர் சபைக்கு அழைத்தா முன்னாடியே என்ன பேசுறாங்களா? நான் இத்தனை நாள் மீட்டிங் அட்டன் பண்ண போறேன், எனக்கு இவ்வளோ என்ன பண்ணணும், கொடுக்கணும், கொடுத்தாதான் நான் வருவேன். ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னா இதெல்லாம் ஒரு வெட்கக்கேடான காரியங்கள். ஹல்லேலூயா. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இப்ப ஏற்பட்ட காரியங்களை பிசாசு எல்லாருடைய இருதயத்திலையும் விதைத்துட்டான். இன்னைக்கு ஊழியம் என்ன ஆயிடுச்சு? ஊழியமா இல்லை, ஒரு சேல்ஸா மாறிடுச்சு இல்லையா? என்னது? அதான் வசனம் சொல்லுது, குறி சொல்றவங்களா மாறிட்டாங்க. இந்த பெட்டி வச்சுட்டு கிளி ஜோசியம் சொல்லுகிற மாதிரி ஆகி போச்சு. இப்ப ஏற்பட்ட காரியங்கள், இப்ப ஏற்பட்ட விஷயங்களுக்கு நாம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். இருதயத்துல எப்பேற்பட்ட காரியங்களை நாம் விதைக்க வேண்டும் என்பது அவசியமா இருக்கிறது. ஏன்னா இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக, 1000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, இன்றைக்கு இந்த கால சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஏன் சொன்னா ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணம் என்ன செய்யுமா? உங்களை உண்மையா இருக்க விடவே விடாது. பணம் உங்க வேலையை, உங்களை எதற்காக நீங்க அழைக்கப்பட்டீங்களோ அந்த காரியங்களை பணமானது உங்களை செய்யவே விடாது. இதைதான் நீதிமொழிகளை சொல்லுகிறான். 1ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம் சொல்லுகிறது, பொருள் ஆசையிலுடைய எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். உயிரையே எடுத்துரும். நீ பொருள் ஆசையோடு இருந்தனா, பண ஆசையோடு நீ ஜீவித்துக் கொண்டிருப்ப என்று சொன்னா, இந்த பண ஆசையும் இந்த பொருள் ஆசையும் இன்னைக்கு உங்களுடைய உயிரை வாங்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுது. நான் சொல்லல. அப்ப உங்களுக்கு பணம் வானாவா? அளவோடு வச்சுக்கோங்க, அளவோடு வைத்துக் கொள்ளுங்க. அதான் ஆண்டவர் சொல்ல, உங்ககிட்ட 2 இருக்குதா, ஒன்னு என்ன பண்ணு, இல்லாதவங்கிட்ட கொடு. உங்ககிட்ட 2 வச்சுக்கிட்டு அதை வேஸ்டா போகிறத விட 2 இருக்கா, 1 இல்லாதவன் கிட்ட கொடுத்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில மிகவும் அவசியமான காரியம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் உயிரை நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கிறது பணம். என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு எல்லாத்துக்கும் பணம் தான் யூஸ் ஆகுது, அதனால பணத்தை சேர்த்து வையுங்கள. அந்த பணம் தான் கடைசியா நம்மளுடைய உயிரை என்ன பண்ணுமா? வாங்கும். அதனால ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க, அளவோடு வைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு பணம் வச்சிருக்கிறான்னு சொல்லி தன் சொந்த அண்ணன் தம்பிகளை என்ன பண்றாங்க? வெட்டி கொன்னுறாங்க. சொந்த தாய் தகப்பனை அடிச்சு கொள்றாங்க. தம் பிள்ளைகளை ஆள் வைத்து கொலை செய்கிறாங்க. வசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வசனம் ஒன்னும் சும்மா சொல்லிடல, ஏதோ எழுதணும்னு சொல்லி எழுதி வைக்கல. இன்னைக்கு நம்முடைய காரியங்களில் நிறைவேறுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம தான் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. உபாகமம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உபாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக, முகதாட்சணியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கணும். உன்னை ஒண்ணுமே இல்லாம வைக்கணும், உன்னை இஷ்டத்துக்கு நடத்தும். இன்னைக்கு பாருங்க, எத்தனையோ பேர், எத்தனையோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ணிக்கிறாங்க? கவர்மெண்ட் அவங்களுடைய ஆபீஸ்ல பரிதானங்களை வாங்கி கொண்டு அநேகருடைய காரியங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? வைத்தரிசனம் வாங்கி கொண்டிருக்கிறான்.
அவங்ககிட்ட பணமே இருக்காது. நீ இவ்வளவு கொடுத்தாதான் இதை நான் செய்வேன்னு சொல்லுவான். இப்பேற்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்களா? அவங்கெல்லாம் தாறுமாறான காரியங்கள். இப்பேற்பட்ட நம்முடைய காரியங்களில் நாம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். பண ஆசை உள்ளவர்களா இருக்கிறோமா? ஒரு சிலர்லாம் ஜபத்தை கேட்கும் போது சிரிப்பா வரும். ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க, இத்தனை லட்சம் கொடுத்துருங்க, இத்தனை கோடி கொடுத்துருங்க. இப்பேற்பட்ட ஜபங்கள் நம்முடைய ஜபங்கள் இருக்குது. எத்தனை பேர் நீங்க இப்படி ஜபிச்சிங்கன்னு தெரியல. ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிறாருன்னா அந்த காரியத்தை கொடுப்பார். ஒரு சிலர் சொல்லுவோம், ஆண்டவரே மேலே திருந்து கொட்டிடுங்க ஆண்டவரே, 3வது வானத்தை திறந்து என்ன பண்றீங்க, எனக்கு கொட்டிடுங்க ஆண்டவரே. கொட்டிட்டா அதன்படி நான் தேவ சித்தத்தின்படி நம்ம வாழ முடியுமா? தேவனுக்காக நம்ம வாழ முடியுமா? தேவ சித்தம் அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையா? தேவன் நமக்காக வைத்திருக்கிற திட்டம் அவரை நீ நம்பி விசுவாசி இருக்கிறது தான். அதுதான் 1 தீமோத்தேயு புத்தகத்தில் நாம் வாசித்தோம் இல்லையா? தேவனுடைய வழியை விட்டு நம்ம வழி விலகி செய்தோம். தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாமல் போயிடும். தேவ சித்தம் என்ன நம்முடைய வாழ்க்கையில வச்சிருக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும். இன்னைக்கு நிறைய பேர் நாம ஒண்ணு இல்லாம இருக்கிறதுனாலதான் தேவனை தேடுகிறோம். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை தேடுகிறதற்கு நமக்கு இருதயத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தைகளை போய் சொல்லும் பொழுது என்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் எதுக்கு சபைக்கு வரணும்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன்? என்கிட்ட எல்லாம் இருந்ததுன்னா எனக்கு கடவுள் எதுக்கு, இயேசு எதுக்குன்னு கேட்கிறான். அப்ப ஆண்டவர் நமக்குள்ள ஒரு சில குறைகளை வச்சிருக்கிறார்னா எதுக்குன்னா அவரை தேடுகிறதற்கு, அவரை நம்புகிறதற்கு, அவரை விசுவாசிக்கிறது. இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்டயும் நமக்கு எல்லாம் மினிஞ்ச பணம் இருந்துச்சுன்னா நாமளும் தேடி இருக்க மாட்டோம் இல்லையா? அப்ப ஆண்டவர் நம்மை தேடுகிறதற்கு இந்த காரியத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. நான் எளிமையும் சிறுமையுமானவன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதனால்தான் ஆண்டவரை நான் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திரித்தேன். அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயிலே இருந்தது. ஏன் தெரியுமா? அவன் எளிமையானவன், சிறுமையானவன். ஒருவேளை பணக்காரனா இருந்தானா, அவன் ஐஸ்வர்யவானா இருந்தானா, அவன் ஆண்டவரை தேடி இருக்க முடியாது. அவன் சிறுமையும் எளிமையுமானவன். இன்னைக்கு நீங்க சிறுமையா எளிமையா இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே என்னை அப்பா உம்மை தேட எல்லா காரியத்தையும் உங்கள்கிட்ட இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. ஒருவேளை என் இருதயத்துல இந்த பண ஆசையோ பொருள் ஆசையோ ஓரமா இருக்குமானா இன்னைக்கு என்ன பண்ணுங்க, என்னை விட்டு நீங்கி செய்யுங்க. ஹல்லேலூயா. இதை அருமையாய் ஏசாயா சொல்லுகிறார் பாருங்க. வாசிக்கிற ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். முரடரும் திருடரின் தோழனுமாயிருக்கிறார்கள், அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கை கூலிகளை என்ன பண்ணாங்களா நாடி திரிகிறான். திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தை விசாரியார்கள், விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்ல. இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்க, இன்னைக்கு தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற காரியம். இன்னைக்கு பணம் இருக்கிறவனுக்கு ஒரு தீர்ப்பு, பணம் இல்லாதவனுக்கு ஒரு தீர்ப்பு. ஒருத்தன் இன்னைக்கு ஹைகோர்ட்ல போய் வாதாடுறான், அதுல தோத்து போறான். ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போனா அவன் என்ன பண்றான், ஜெயிக்கிறான். ஏன்? ரெண்டுமே ஒரே நீதி, ஒரே நியாயம் தானே. ஏன் அவனிடத்துல அந்த காரியங்கள் நடைபெறுகிறது என்பதை யாராவது யோசிச்சு பார்த்தது உண்டா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுகிறது இல்ல, திக்கற்றவளை விசாரிக்கிறது இல்ல, வியாதியா இருக்கிறவளை விசாரிக்கிறது இல்ல, விதவைகளை விசாரிக்கிறது இல்ல. எவனிடத்தில் பணம் இருக்கிறதோ, எவனிடத்தில் பொருள் இருக்கிறதோ அவனை தான் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது ஜனமும் சபையும். சரி, நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். பணமும் பொருளும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பணம் இருக்கிறவங்களோடு நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதுனால ஒரு நன்மையும் கிடையாது. என்கிட்ட எல்லாமே இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்பான் ஒரு நாள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க. எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி இருங்க. பணம் இருக்கிறவங்க கிட்ட ஒரு நீதி நியாயம், இல்லாதவங்க கிட்ட ஒரு நீதி நியாயம் கிடையாது. நாம் எல்லாவற்றிலும் நாம் சரியா இருக்க வேண்டும் என்பதே தேவன் விரும்புகிறதாய் காரணம். ஹல்லேலூயா.
இதுக்கு நாம என்ன செய்யலாம்? இப்ப ஏற்பட்ட காரியங்கள் தேசத்திலையும் அநேக இடத்துல நம்ம காணப்படுகிறது. இதற்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு சொன்னா வாசிக்கலாமா? யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகாதபடிக்கு மற்றொருவன் அவரனை என்ன பண்ணுமா? திருப்பினால். அப்ப நீ வசனத்தோடு இருந்தா மட்டும்தான் நீ அடுத்தவனை திருப்ப முடியும். நீ வசனத்தோடு இருந்தாதான் இப்பேற்பட்ட காரியங்களுக்கு நீ விலகி ஜீவிக்க முடியும். உனக்குள்ள வார்த்தை இருக்குமானால் உனக்குள்ள பண ஆசை இருக்காது. உனக்குள்ள வார்த்தை இருக்குமானால் உனக்குள்ள பொருள் ஆசை இருக்காது. உனக்குள்ள வசனம் இருக்குமானால் நீ நீதியின்படி செய்வ. இன்னைக்கு சங்கீதத்தில் வாசித்தபடி அவர் நீதியின்படி செய்கிறவர், அவர் நியாயத்தின்படி செய்கிறவர். சங்கீதக்காரனாக தாவீது சொன்ன, ஆண்டவரே என்னுடைய நீதியின்படி நீங்க நியாயம் விசாரிங்கன்னு சொல்லுகிறது போல நாமும் தைரியமா சொல்லணும், நான் உமக்கு உண்மையா இருக்கிற ஆண்டவரே, எனக்கு நியாயம் விசாரிங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு நமக்கு நீதியும் நியாயம் நமக்குள்ள வேணும். ஹல்லேலூயா. இந்த நீதியும் நியாயம் சும்மா வந்துடாது. தேவனுடைய வார்த்தை வசனம் உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்களை கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பக்தி இல்லாமல் போகிறதுக்கு நீங்க காரணம் என்ன தெரியுமா? 2வது காரணம் பண ஆசையும் பொருள் ஆசை இருக்கிறதுனால தான். இன்னைக்கு பண ஆசை அவனுக்குள்ள இருக்கிறதுனால தேவனை தேடல, பொருள் ஆசை இருக்கிறதுனால தேவனை நம்பல. ஏன்னா அவனுக்குள்ள என் பேங்க் பேலன்ஸ் என்னை காப்பாத்திரும், என் உழைப்பு என்னை காப்பாத்திரும், என் ஆபீஸ் என்னை காப்பாத்திரும் சொல்லி நீங்க அநேக பேர் நம்பி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நம்மை காப்பாற்றுவது ஆண்டவருடைய வார்த்தையும் வசனமும் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை தேவ பக்தி இல்லாம இருக்கிறாங்கன்னா நீங்க கவனிக்க முடியும், அவங்களுக்குள்ள அதிகமான தேர்ச்சி இருக்கும். 2வது அவங்களுக்கு பண ஆசையும் பொருள் ஆசையும் அதிகமா இருக்கும். ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் இருக்குமானால் நிச்சயமாகவே நம்ம தேவனிடத்துல கிட்டி சேர்க்கவே சேர்க்காது. ஹல்லேலூயா. நேரமில்லை. 3வது காரியத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். எடுத்து வாசிக்கலாம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11 மற்றும் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11 மற்றும் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11, 12. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. ஹல்லேலூயா. 3வது காரணம், எனக்குள்ள தேவ பக்தி இல்லாம போகிறதுக்கு காரணம், 3வது காரணம் என்னன்னா உலக ஆசை. என்னது? உலக ஆசை. முதல்ல பண ஆசை பொருள் ஆசை சொன்னேன், இப்போ உலக ஆசை. அப்ப பண ஆசை பொருள் ஆசை உலக ஆசை இல்லையான்னு அடுத்த கேள்வி வரும். அதுவும் உலக ஆசை. ஆனால் அதுல வெறும் பொருள் என்ன வந்துடும்? பணமும் பொருள் மட்டும்தான் வரும். இதுல எல்லாமே வந்துடும். ஹல்லேலூயா. உலக ஆசை என்ன பண்ணுவோம் தெரியுமா? எப்பொழுதும் இயேசு கிட்ட உங்களை கொண்டு போகாது. உலகத்தின் காரியம் உங்களுக்குள்ள இருக்குமானா ஏசப்பா கிட்ட உலகம் எப்பொழுதும் உங்களை கொண்டு போகாது. அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகம் கொடுக்க கூடாத நான் பண்றேன், நான் கொடுக்கிறேன்னு சொல்றார். ஏன்னா உலகம் எப்பொழுதும் ஏசப்பா செய்கிற காரியங்களை செய்யவே செய்யாது. ஏசப்பா செய்கிற விஷயங்களை இந்த உலகம் உங்களுக்கு தருமானால் அது தரவே தராது என்பதுதான் என்னுடைய பதில். இந்த உலகம் உன்னை எப்பொழுதும் ஏசப்பா கிட்ட கொண்டு போகாது. உலக நண்பர்களாக இருக்கலாம், உலக சகோதரர்களாக இருக்கலாம், மற்ற எந்த காரியங்களாக இருக்கலாம். இந்த உலகத்தோடு நீங்க ஒத்த இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு பொழுதும் இந்த உலகம் உங்களை என்ன பண்ணாது? ஆண்டவர்கிட்ட கொண்டு போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு பாருங்க, உலக ஆசையினால அதான் வசனம் சொல்லுது பாருங்க, நாம் அவபக்தியும் லௌகீகனா ஒண்ணும் இல்லை, உலக
உலக இச்சைகளினாலும் வெறுத்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். இந்த உலக ஆசை நமக்குள்ள இருக்கவே கூடாதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படின்னா எங்க ஃப்ரெண்ட்ஸே இருக்கக்கூடாதா? இருக்கலாம், நான் இல்லை வேணான்னு சொல்லலை. ஆனால் அது தேவனை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா நம்ம உலகத்தில் ஒருத்தரை நேசிக்க கூடாதா, ஒருத்தரோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க கூடாதா அப்படிங்கிறது இல்லை. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ, அந்த உறவோ, அந்த நண்பர்களோ, அந்த சொந்தங்களோ உன்னை தேவனிடத்துல கிட்டி சேராதபடிக்கு ஒருவேளை தடை செய்யுமானால் அதை தான் வேணான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நன்றாக கவனிக்க வேணும். இந்த உலக ஆசை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, தேவனிடத்துல எப்பொழுதும் நம்மை நெருங்க விடாது. சொல்லுவான், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் எங்க கூட வந்துரு, வெளியே போகலாம், வெளியே சுற்றலாம், ஊருக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னுவான். உன்னை என்ன பண்ணுவான்? நீ சொல்லுவ, ஆண்டவரை நான் தேடணும், ஆண்டவரை நான் இன்னைக்கு தான் ஒரு நாள் தான் போகிறேன். ஒரு நாள் தேடாம போனால் அவனுக்கு ஒன்றும் ஆயிடாது, ஏசப்பா ஒன்றும் பண்ணிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த உலக ஆசைகளை நம்மிடத்தில் சொல்லி உலக காரியங்களை நமக்குள்ள திணித்து இந்த உலகத்தின் காரியங்களில் எதெல்லாம் தடை பண்ணுகிறதோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் வெறுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது ஒருவேளை உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். தேவனுக்கு முதலாவது காரியத்தை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அதுதான், அதுக்கு அடுத்துதான் எல்லாமே. உலக ஆசைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நாம ஆண்டவருக்காக பிழைக்கவே முடியாது. அப்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமா? ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமையாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுதும் பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. நாம நீதிக்கு அடிமையா இருக்கணும் சொல்றாரு, உண்மைக்கு அடிமையா இருக்கணும் சொல்றாரு. உலக ஆசைக்கு நீ அடிமையா இருக்க கூடாது. நான் உலக ஆசைக்கு அடிமையா இருக்க கூடாதுன்னு சொன்னா நான் நீதியின்படி வாழணும், உண்மையின்படி வாழணும். அதுதான் சொல்றாரு. நீங்க முற்காலத்துல அநேக விஷயங்களுக்கு நீங்க அடிமையா இருந்தீங்க, அது இனி உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்ததின் நிமித்தமாக இனி நீ உலகத்திற்கு அடிமை அல்ல, இயேசுவுக்கு அடிமை. இயேசுவினுடைய வழிக்கு நீ அடிமை, இயேசுனுடைய வார்த்தைக்கு நீ அடிமை. இயேசு என்ன சொல்லுகிறார்? நீதியின்படி வாழணும், நீ உண்மையின்படி வாழணும், அதுதான் உனக்கு அடிமையா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, உலக ஆசை என்ன பண்ணுது? ஒரு மனுஷனை என்னென்னமோ செய்ய வைக்குது இல்லையா? உலக ஆசை என்னென்னையோ தன் பிள்ளைகளை கொலை செய்ய வைக்குது இல்லையா? கடந்த நாட்களில் ஒரு சகோதரிக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. அவருடைய தவறான உறவுக்காக தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ணியிருக்காங்க? கொலை செய்தது நிமித்தமாக அவங்களுக்கு என்ன ஆச்சு? இந்த உலக ஆசை அவனை என்ன பண்ணிருச்சு? இழுத்துண்டு. அந்த அம்மா சொல்லுது கோர்ட்ல, எனக்கு எங்க அம்மா இருக்கிறாங்க, எங்க அப்பா இருக்கிறாங்க, வயசானவங்க, அவங்கள நான் பார்த்துக்கணும், எனக்கு தண்டனையை குறைங்க. நீ உன் பிள்ளையே கொன்னியே, உன் தாய் தகப்பனை கொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதுதான் அவங்க சொன்னாங்க. உலக ஆசை என்ன பண்ணும்? உன்னை அநேகரை வெறுக்க செய்யும், கொலை செய்ய தூண்டும், திருட பண்ணும், உனக்கு இச்சகமான காரியங்களை கொண்டு வரும். இந்த உலக ஆசை என்ன பண்ணும்னா உன்னை மட்டும்தான் யோசிக்கும், வேற எதையும் யோசிக்க விடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இவ்வளவு நாள் உலகத்துக்கு அடிமையா இருந்தீங்க, இனிமே நீங்கள் நீதிக்கு
அடிமையா இருக்கணும். அதான் வசனம் சொல்லும், நீங்க சிலுவையை சுமந்துங்க, சிலுவையை மாத்திரம் பாருங்கன்னு சொல்லுது வசனம். அதான் மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. நீங்க இயேசுவினுடைய சீஷரா ஆகணும்னா உலகத்தை வெறுக்கிறவளாய் காணப்படணும். ஹல்லேலூயா. அவருடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும். சிலுவையை உங்களுக்கு முன்னாடி வைங்க. உலக ஆசை உங்களுக்குள்ள வருமானால் என் தேவனுடைய சிலுவையின் காட்சிகளை நீங்க முன்னாடி கொண்டு வாங்க. உலகம் உங்களை மேல கொண்டு போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கடைசியில் உன்னை கீழே தான் தள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாக கவனிங்க. உலகத்திற்கு நீங்கள் அடிமையா இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு யாரும் சிலுவையை சுமந்து கொண்டு நடக்கணும்னு யாரும் பிரயாசப்படல. சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கிறதுக்கு நிறைய பேர் பிரயாசப்படுகிறது இல்ல. ஏன்னா உள்ள உலக ஆசை. சிலுவையை நீங்க ஏன் சுமக்க மாட்டீங்க? ஏன் தேவனுடைய தேடுகிறதுக்கு அநேக தடைகள் அப்படின்னு சொன்னா உலக ஆசை, உலக காரியம், உலக விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மளை ஆளுகை செய்கிறது நிமித்தமாக இன்னைக்கு நாம சிலுவையை சுமக்கிறதற்கு தயாராகவே இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சத்தத்திற்கு இந்த நாள்ல உங்களை செவி கொடுங்க. உலக ஆசை உங்களை இயேசுவின் இடத்துல ஒரு நாளும் கொண்டு போகாது. இந்த உலக ஆசைக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழ்வீர்கள் என்று சொன்னா பரலோகத்தின் மேன்மையை ஒரு நாள் நீங்கள் இழந்து போயிருவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம எப்பொழுதும் அந்த சிலுவையை சுமக்கிறதற்கு தயாராக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த காரியங்களை ஒவ்வொன்றும் நீங்க யோசித்து பாருங்க. நம்ம ஆண்டவரோடு இருக்கிறபடினால நாம உலகத்தை எப்பொழுதும் நேசிக்கவே கூடாது இல்லையா? உலகம் என்பது உலகத்தை மட்டும் நேசிக்கிறது இல்லைங்க. தேவனை தேடாம இருக்கிறதும் உலக காரியம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் காரியம் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உலகத்துல மட்டும் நம்ம வாழ்றது உலக வாழ்க்கை இல்லை. ஆகவிக்குரிய வாழ்க்கை நீங்க விலகி வாழ்கிறதும் உலக காரியம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. உலகம் உங்களுக்கு கொடுக்க கூடாத சமாதானத்தை என் ஆண்டவராகிய உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் எப்படியா? பொல்லாங்கினால் நிறைந்திருக்குது. நீங்க சுத்தி பாருங்க. நீங்க நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பொல்லாங்கானவங்க தான். இன்னைக்கு உங்க முகத்துக்கு ஒரு நல்லவங்க போல தெரியலாம், ஆனால் ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவங்களுடைய சுபாவங்களை நிச்சயமாகவே நாம பார்க்க முடியும் இல்லையா? அப்ப இந்த உலகம் எப்பேற்பட்ட பொல்லாங்கான காரியம் இருக்கும் பாருங்க. கொஞ்சம் அதிகமா ஒருத்தரை விட நம்ம சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா பொறாமை, அவங்களுக்குள்ள உடனே எரிச்சல், ஒரு அதிகமா அவங்களுக்குள்ள ஒரு காரியம் வந்துருச்சுன்னா உடனே அவங்களுக்குள்ள அவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி நமக்குள்ள உலகத்தின் காரியம் நமக்குள்ள பிசாசு வந்துருது. அப்போ நாம கவனமா இருக்க வேணும். நாம தேவனால உண்டாயிருக்கிறோம். அப்ப தேவனுக்குள்ள நம்ம காணப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உலகத்துல வாழணும், உலகத்துல இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உலகம் உங்களை என்ன பண்ணிடும்? மேற்கொண்டுடும். இந்த உலகத்துல நீங்க வாழணும். எதுக்காக ஆண்டவர் இந்த உலகத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறான்னு சொன்னா, இந்த உலகத்திலிருந்து நீங்க எப்படி இருக்கிறீங்க, பரலோகத்துக்கு நீங்க எப்படி ஆயத்தம் பண்ணி கொள்ளுகிறீங்க, பரலோகத்திற்கு வாழ தகுதியானவங்களா என்பதற்கு தான் இந்த உலகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் கொடுத்துட்டு ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இதை நீ புசிக்க கூடாது. ஆனா முதல்ல செஞ்ச காரியம் அதை தான் செய்தான். ஹல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவர் நம்மிடத்துல எல்லா காரியத்தையும் கொடுத்திருக்கிறார்.
ஆனால் ஒரு சில காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? உலகத்தில் வாழ்கிறது நிமித்தமாக, உலகம் நமக்குள்ள இருக்கிறதுனால ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அந்த காரியத்தை தான் நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், இன்னைக்கு முதல்ல செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா உலகம் நமக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம உலகத்துக்காக உண்டாக்கப்பட்டவங்க அல்ல, உலகின் மேன்மைக்காக நம்ம உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. பரலோகத்தின் மேன்மையை நாம பெற்றுக்கொள்ளணும், பரலோகத்தில் நாம வாசம் பண்ணணும்னு சொல்லிதான் ஆண்டவர் இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க, அதற்கு உங்களை தகுதி கொடுத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கடைசியாக ஒரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று சொல்றார். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம் சொன்னா, ஆண்டவர் கோடாரி தீட்டி கொண்டிருக்கிறார். கனி கொடுக்காத மரம்லாம் எங்க பண்ணுமா? வெட்டுண்டு அக்கினி நரகத்துல போடப்பட்டோம். இந்த உலகத்துல வாழ்ந்தீங்கன்னா கனி கொடுக்கவே முடியாது. ஏன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உலக ஆசையினால, உலக இச்சையினால, உலக லௌகீக காரியத்தினால இழுக்கப்பட்டுருவீங்க. அதனால நீங்க என்ன பண்ண முடியாது? உங்களுடைய வளர்ச்சியை நீங்க பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கு பாருங்க, உலகத்தின் காரியத்துல இன்னைக்கு ஒரு சிலர் சம்பாதிக்கிறதே 10,000 தான். ஆனா ஒரு சிலர் தங்களை முடி வலி வெட்டி கொள்ளுகிறதுக்கும் தங்களை அலங்கரிக்கிறதுக்கும் 20,000 25,000 செலவு பண்ணிட்டு இருக்கிறான். அதை நீ இல்லாதவன்ட்டு கொடுக்கலாம் இல்லையா? இல்லையா? நீ முடி வெட்டுறதுக்கு 10,000, உங்களை அலங்கரிக்கிறது கொள்வதற்கு தேவையில்லாத பணம். இன்னைக்கு ஒருவேளை சாப்பிட்றதுக்காக 30,000 40,000 ஒரு குடும்பம் செலவு பண்ணுது. ஏன்? அவங்களுக்குள்ள இருக்கிறதான உலகம். இல்லாதவங்க கிட்ட கொடுக்கணுன்ற இருதயம் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை. உலகம் என்ன பண்ண தெரியுமா? அடுத்தவனுக்கு கொடுக்கிற இருதயத்தை கொடுக்கவே கொடுக்காது. ஹல்லேலூயா. உலகம் என்ன பண்ணிருந்தோன்னா அவனை கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுக்கும். புதக்குழி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த புதக்குழி என்ன பண்ணும்? அப்படியே சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இழுத்து கடைசியா கொண்டு போட்டுரும். அதுதான் உலகம். உலகம் அப்படியே நல்லா நம்மளை தடவி கொடுக்கறது மாதிரி இருக்கும், வேலையில நல்லா சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும், நல்ல வசதி வாய்ப்பு கொடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உலகம் என்ன பண்ண கடைசியா உன்னை இழுத்து கடைசியா கொண்டு போட்டு. தேவனுக்காக வாழுங்க, உலக மேன்மைக்காக அல்ல. தேவனை நம்பி நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நன்மையின் பாதையில் நடத்துவார். கடைசியாக வாசிப்போம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம். இதுக்காக நமக்கு என்ன ஆண்டவர் தீர்வை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி நான் பார்க்கணும் இல்லையா? ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் கிட்ட இருக்கும் பொழுதே நோக்கி கூப்பிடுங்க. தூரமா போய் கூப்பிட்டா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவர் கிட்ட இருக்கும் போதே அவரை தேடுகிற எண்ணங்களை உடையவர்களாக நாம் இருக்கணும். அதுதான் சொல்ற சங்கீதக்காரன் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்ற, பக்திக்குள்ளவன் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பக்தி உள்ளவனை தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தமக்கென்று தெரிந்திருக்கிறார். நமக்கென்று தெரிந்த பிள்ளைகளாக நாம மனம் திரும்புதலுக்கு ஏற்ற என்ன பண்ணணும்? கனி கொடுக்கிறவளா இருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, கனி கொடாத மரம் எதுவோ அது வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவளா இருக்கணும். உங்களுக்குள்ள எனக்குள்ள காணப்பட வேண்டியது, நான் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நான் என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். எதிலிருந்து? உலகத்தின் காரியத்திலிருந்து, பண ஆசையிலிருந்து, பொருள் ஆசையிலிருந்து, அதிக பேச்சுக்களிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? நம்மை பாதுகாத்து வழி நடத்தணும். உலக ஆசை தேவனுக்காக எதையுமே உங்களை செய்ய விடாது. கடைசியா சொல்லுகிறேன், இந்த உலக ஆசை தேவனுக்காக உங்களை எதையுமே செய்ய விடவே விடாது. ஹல்லேலூயா.
அநேகருக்கு ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லி வாஞ்சியோடு இருப்பாங்க. ஆனால் இந்த உலக ஆசை அவங்கள ஒன்றுமே பண்ண விடாது. உங்களுக்குள்ள உலக ஆசை இருக்குமானால் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் இந்த உலக ஆசை எடுத்தும் பொழுது கர்த்தருக்காக நீங்கள் எதையும் செய்ய துணிந்தவர்களாய் மாற முடியும். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் சோதரிப்போம்.